நம்மிடம் எதுவுமில்லை என்று நினைப்பது ஞானம். நம்மை தவிர எதுவுமில்லை என நினைப்பது ஆணவம். ஞானம் பணிந்து பணிந்து வெற்றி மேல் வெற்றியாக பெறுகிறது. ஆணவம் நிமிர்ந்து நின்று அடிவாங்குகிறது. மகாபாரதத்தில் ஒரு சம்பவம். பரந்தாமன் மஞ்சத்தில் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தாராம். துரியோதனனும் அர்ஜுனனும் அவரிடம் உதவி கேட்க போனார்களாம். துரியோதனன் பரந்தாமனின் தலைமாட்டருகே அமர்ந்தானாம். அர்ஜுனன் காலடியில் அமர்ந்தானாம். காலடியில் அமர்ந்திருந்ததால் விழித்ததும் முதலில் அவனையே பார்த்தாராம் பரந்தாமன். என் உதவி உனக்குத்தான் என்று கூறிவிட்டாராம். ஆணவம் தலைமாட்டில் அமர்ந்தது. அடக்கம் காலடியில் அமர்ந்தது. அடக்கத்திற்கு உதவி கிடைத்தது. பாரத போரில் ஆணவம் தோற்றது.